இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே திருநின்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது. திருவள்ளூர் செல்லும் பாதையிலே ரயில் நிலையம் இருக்கிறது. அதை பேச்சு வழக்கிலே மக்கள் திண்ணனூர் என்று சொல்வார்கள். திருநின்ற ஊர் என்பது அதன் முழு பெயர். அங்கு ஒரு பழமையான சிவன் கோவிலும் இருக்கிறது, ஒரு பழமையான பெருமாள் கோவிலும் இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே முதலில் நான் அந்த சிவன் கோவிலை பற்றி சொல்லவிருக்கிறேன். திருநின்ற ஊரிலே ஒரு பூசலார் நாயனார் என்பவர் வாழ்ந்து வந்தார். அந்த பூசலார் நாயனார் என்பவர் என்ன பண்ணார், கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டாராம். அவருக்கு ஒரு சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அவர்கிட்ட அதுக்கு பணம் கிடையாது. உடனே என்ன பண்ணுறாரு, மனசுலேயே கோவில் கட்ட ஆரம்பிச்சிடுறார். மனசுலேயே கோவில்னா எப்படின்னா, ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துக்குவார். டெய்லி காலையில் உட்காண்டா சாயந்தரம் வரைக்கும் கண்ணை மூடிட்டு கற்பனையிலே கோயில் கட்டிக்கிட்டு இருப்பார். நிறைய பேர் ஆட்கள் வேலை செய்கிற மாதிரியும், இவர் அங்கே நின்றுக்கிட்டு அவங்களெல்லாம் வேலை வாங்குற மாதிரியும், இவர் ஒரு மேஸ்திரி மாதிரி கொளுத்து வேலை செய்யறவங்க எப்படி வேலை வாங்குவாங்களோ அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது பண்ணிட்டு, சுண்ணாம்பு எடு, மணல் எடு, கலக்கு, இந்த இடத்துல போடு, அது அங்கே வை, இந்த கல்லை இங்கே வை, இப்படியே இவர் பேசிகிட்டு இருப்பார். கண்ணை மூடிக்கிட்டு தினம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஒரு நாள் இல்லை, 2 நாளில் 20-22 வருடங்கள் தொடர்ந்து இதே போல் முதல் நாள் எங்கே விட்டாரோ அங்கேருந்து ஆரம்பிப்பார். கரெக்டாக அது அப்படியே மைண்டில் ஞாபகம் வச்சுக்குவார். மறுநாள் அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து கட்ட ஆரம்பிப்பார். உண்மையிலேயே அந்த காலத்தில் ஒரு கோவில் கட்டணும்னா எவ்வளோ வருஷம் ஆகுமோ அவ்வளோ வருஷம் இவர் உட்காண்ட இடத்துல மனசுக்குள்ளேயே கோயில் கட்டியிருக்கார். அப்போ என்ன ஒரு வலிமையான ஒரு பக்தி அவருடைய இதயத்திலே அந்த ஈஸ்வரன் குடிகொண்டு விட்டார். இதை பற்றி சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்திலே சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு சுவையான ஒரு தகவலையும் சொல்லுகிறார். சிவபெருமானுக்கு இது ரொம்ப ஆச்சரியம். இப்படி ஒரு பக்தியா, நம்மீது இவ்வளவு பக்தி கொண்டிருக்கிறானே இந்த பூசலன், இவனுடைய பக்தியை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டுமே என்று யோசிக்கிறார். அப்பொழுது என்ன ஆகிறது, காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற ஒரு ராஜா நிஜமாவே கோவில் கட்டியிருக்கார், நிறைய செலவு பண்ணி. அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கு ஒரு நாள் குறித்து விடுகிறார், நேரமும் குறித்து விடுகிறார். அதே நாளிலே அதே நேரத்தில் பூசலார் நாயனாரும் இவர் மனசால கட்டின கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுறார். எல்லாம் அதுவும் மனசால தான். அப்ப இந்த பூசலார் நாயனாருடைய பெருமையை உலகிற்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் என்ன பண்ணுகிறார், அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அந்த அரசருடைய கனவுல போய், உன்னுடைய ஆலய கும்பாபிஷேகத்தை நீ வேற தேதிக்கு மாற்றிக்கொள், நான் அந்த நாள் அந்த நேரத்திலே பூசலார் நாயனார் கட்டும் கோவிலின் திருக்குடமுழுக்கு விழாவிற்கு நான் செல்ல வேண்டும், எனக்கு அப்பொழுது வர முடியாது, வேற நாளிலே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். சிவபெருமான் நினைச்சா ஒரே நேரத்திலே 1000 இடத்துல வரலாம். இவருடைய அருமை பெருமை, இவருடைய பக்தி மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்கிறார். இதை சிவபெருமானின் வாக்காக சேக்கிழார் சொல்லுகின்ற பாடல், நின்ற ஊர் பூசலன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்து நாளை யாம் புகுவோம், நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழித்து பின் கொள்க என்று கொன்றைவார் சடையர் வேந்தர் கோயில் கொண்டு அருளப்போந்தார் என்று பெரிய புராணத்திலே அழகான பாடல். நின்ற ஊர் பூசலன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்து நாளை யாம் புகுவோம், நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழித்து பின் கொள்க, உன்னுடைய கும்பாபிஷேக டேட்டை போஸ்ட்போன் பண்ணு அப்படின்னு சிவபெருமான் கட்டளையிட்டு போயிட்டார். ராஜா திடுக்கிட்டு எழுந்துக்கிறார், ஒன்றுமே புரியல, யார் அது பூசலார் நின்ற ஊரில் அப்படின்னு. உடனே யாரங்கே அப்படின்றாரு, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாரு. நேரம் நின்ற ஊர் வந்தாக்க இவர் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து கும்பாபிஷேக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். அப்போதான் இவருடைய பெருமை மக்களுக்கு புரிகிறது. அந்த நின்ற ஊருக்கு போய் அங்கே ஹிருதயாலேஸ்வரர் என்று ஒரு சுவாமி இருக்கிறார். அந்த சிவபெருமானுடைய கோவிலுக்கு போனால் இதயத்திலே உள்ள நோய்கள் எல்லாம் தீர்கின்றன. இதய சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்கின்றது. இப்போ நிறைய பேர் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ், ஓப்பன் ஹார்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓப்பன் ஹார்ட்டாக போய் சிவபெருமான் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுங்க. திறந்த மனதோடு அங்கே சென்று நீங்கள் வழிபடுங்கள். உங்களுடைய இதய நோய்களை எல்லாம் அந்த ஹிருதயாலேஸ்வரர் தீர்த்து வைப்பார். இதயம் தொடர்பான என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும்
தன் இதயத்திலேயே கோவில் கட்டிய பூசலார் நாயனாரையும் அவர் வணங்கிய அந்த சிவபெருமானும் பிற்காலத்திலே கோவில்களாக கட்டப்பட்டு விட்டன. அவர் எப்படி மனதில் கற்பனை செய்தாரோ அதே போல கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்திலே சென்று அந்த ஹிருதயாலேஸ்வரரை நீங்கள் வேண்டிக் கொண்டால் உங்களுடைய இதயம் தொடர்பான நோய்கள் அனைத்தும் நீங்கும். சிவபெருமான் அங்க கார்டியாலஜிஸ்டா இருக்கார். இதய நோய்களை குணப்படுத்துகின்ற ஒரு மருத்துவராக அங்கே விளங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே நமது இதயக்கனியான சிவபெருமானை அங்கே சென்று நீங்கள் வழிபட்டு விட்டு வாருங்கள். உங்களுடைய இதய நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற ஒரு கோவிலாக அது விளங்குகிறது என்பதை கூறி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சியிலே இன்னும் சில அரிய தகவல்களுடன் அறிய வேண்டிய கோவில்களை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கவிருக்கிறேன். இன்றைய தினம் உங்களிடம் இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.